عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. وقال نبينا صلى الله عليه وسلم فضل الله على الأنبياء كما فضل رمضان على سائر الأشهر أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த ஒரு நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. சங்கை பொருந்தி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம், மறுமையினாலே ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம், நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம், மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம், அவர்களெல்லாம் பற்றி அறிந்திருக்க மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு 1,00,000க்கும் மேலாக நபிமார்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக வரலாறு பேசுகிறது. எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு ஒரு படிப்பினையாக வரலாறு நம்மிடம் பேசுகிறது. எத்தனையோ பெரியார்களினுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வரலாறு கூறுகிறது. இது போன்று பல நபிமார்கள், பல வலிமார்கள், பல பெரியார்களினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய அதிசயங்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதையெல்லாம் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அறிவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையிலே எல்லோரும் அறிந்த ஒரு நபி அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், மிக அற்புதமான ஒரு மனிதர், அல்லாஹ்வால் தூதராக அனுப்பப்பட்ட ஒருவர். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கியாமத்து நாள் வரையும் வாழக்கூடியவர்கள், நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். கியாமத்து நாள் வரையிலும் வாழக்கூடிய அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கை பொருந்தியர்களே, அவர்களை பற்றி, அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி 3 விதமான வரலாறுகள் நம்மிடம் எடுத்து காட்டுகிறது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன். அதில் காபில் என்கிற மகனுக்கு பிறந்தவர் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற அந்த நிலையில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய மரணம், நான் இறந்த பிறகு யார் என்னை அடக்கம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கியாமத்து வரை அவருக்கு ஆயுளை அல்லாஹ் தருவான் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விடுவார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரும் பொழுது அவருடைய சம்பவங்கள், வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாம் அறிந்தது தான். ஒரு வெள்ள பிரளயம் ஏற்படும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், பூமியிலிருந்து தண்ணி, வானத்திலிருந்து தண்ணி, 4 பக்கங்களிலிருந்தும் தண்ணி வரக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடலையும் ஒரு பலகையில் வைத்து அந்த கப்பலில் வச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போயிடுவார்கள். கொண்டு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரஃபாவிலும்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஜித்தாவிலே அடக்கம் செய்கிறார்கள். அந்த அடக்கம் செய்த நபர் யார் என்று சொன்னால் அவர்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை போன்றே கியாமத்து வரையும் சூர் ஊதுகின்ற வரையும் வாழக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இன்னொரு வரலாறு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய உண்மையான பெயர் இலியா என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது மிகவும் அளவு கடந்த ஒரு கண்ணியத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் பசுமையாகும் என்று சொல்லக்கூடியவர்கள். பசுமையாகும்னா உட்காந்து எஞ்சோடனே அந்த இடத்துல புல்லு முளைச்சிடாது, அந்த மாதிரி கிடையாது. அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த இடத்திற்கு ஒரு வளம், ஒரு பசுமை உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு பரக்கத் உண்டாகும். அந்த மாதிரி ஒரு மனிதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றல் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னைக்கு சில பேர்லாம் இருப்பாங்க, எங்கே போனாலும் பறக்கத்தே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டானா அந்த இடத்துக்கு முசீபத் வந்துடும். இப்போ தான் ஒரு கடைக்கு போயிருப்போம், அந்த கடையை அடுத்த வாரம் மூடிடுவாங்க. வெளிநாட்டுக்கு போவான், 2 மாதத்தில் வந்துடுவான். என்னடா சொன்னால் அந்த நிறுவனம் ரொம்ப நஷ்டத்தில் போயிடுச்சு அப்படிமா. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் எங்கே போனாலும் பறக்கத், எந்த இடத்திற்கு போன்றாலும் ஒரு பசுமையான ஒரு நிகழ்வு, எந்த இடத்திற்கு போனாலும் ஒரு மகிழ்ச்சி, எந்த இடத்திற்கு போனாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத். அந்த அடிப்படையில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பரக்கத். அவர்கள் வந்த இடம் அற்புதமான இடம், அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் முழுவதும் மகிழ்ச்சி என்று பேசக்கூடிய ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தார்கள். இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கு எப்படி கியாமத்து வரையிலும் வாழக்கூடிய அந்த ஆயுளை அல்லாஹ் நீட்டி தந்தான் என்பதாக சொல்லுகிற பொழுது, ஒரு மனிதர், ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே யாசகம் கேட்கிறார். பொதுவாகவே எல்லா நபிமார்களும் ஏழையாக வாழ்ந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் ஏழையாக வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது, ஆனால் கொடுப்பதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் அப்படியே பார்த்தாரு. அடுத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி சொன்னார்கள், நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க, என்னை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் என்னை அடிமையாக்கிக்கோங்க, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் என்னைய விற்றுருங்க, விற்றுட்டு அதில் வர்ற காசில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு சாதாரண 5 ரூபா கேட்டு வந்தால் கூட அதை கூட நமக்கு கொடுக்கக்கூடிய தயங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். என்னை எடுத்து செல்லுங்கள், அடிமையாக்கி மார்க்கெட்டில் போய் என்னை வீங்க, என்னை வித்துருங்க, எவ்வளோ விலை வருதோ அந்த விலையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களும் அந்த யாசகரும் அதே மாதிரி அவரை கொண்டு போய் மார்க்கெட்டில் வச்சு விற்கிறாங்க. விற்றோடனே 400 திர்ஹம் வருது. இந்த 400 திர்ஹம் வாங்கிட்டு அந்த யாசகர்கிட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வராங்க. அந்த யாசகர், இந்த மாதிரி 400 திர்ஹத்துக்கு உங்களை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த யாசகர் கேட்டார், நீ உங்களுக்கு எதுவும் வேண்டாமா, நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய ஆயுளை நீட்டி தருமாறு நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த யாசகரிடத்திலே சொல்லும் பொழுது அந்த யாசகர் உடனடியாக துஆ செய்தார். அதை அல்லாஹ் நசீபாக்கி விட்டான் என்பதாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. இது ஒரு படிப்படியாகவும் இந்த வரலாறு நமக்கு இருக்கிறது. எவர் எப்பொழுது நம்ம இடத்திலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால், நம்மகிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தும் இல்லை என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு நம்ம இடத்துல யார் இடத்திலும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அந்த தன்மையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவானாக. 3வது ஒரு வரலாறு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட பிறந்த சகோதரர்கள் என்பதாக இன்னொரு வரலாறு கூறப்படுகிறது. சாதாரண சகோதரர்கள் அல்ல, ஒரு அரசனுக்கு, ஒரு நாட்டை ஆண்ட அரசனினுடைய மகள்கள் இருவர்கள் இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது அரசனினுடைய அந்த வரலாற்றிலே வரும், அந்த அரசனுடைய ஆட்சி காலம் முடிய போகிறது. அந்த அரசருக்கு வயது நிரம்பிருச்சு. இப்போ ஆட்சியை மகன்களுக்கு மாற்றி விடணும். எந்த மகன்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. அரசர் கூப்பிட்டு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார்,
இந்த மாதிரி ஆட்சியை கொடுக்கணும்ப்பா, யார்கிட்ட கொடுக்க அப்படின்னு சொன்னோடனே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கொடுங்க, அவர் தான் எனக்கு அண்ணன், என்னோட மூத்தவர் அவர் தான், அவர்கிட்ட நீங்கள் கொடுக்கறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆனால் அப்படி நீங்கள் கொடுக்காதீங்க, ஏன்னா அவருக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் மேலே விருப்பம் இல்லை, அதனால நீங்கள் அவருக்கு கொடுக்காதீங்க, அவருக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வைங்க, அவருக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சு அந்த திருமணத்தின் மூலம் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு நீங்கள் வாரிசாக்குங்கள், இந்த ஆட்சி அதிகாரங்களை அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். சொன்னோன்னே அந்த அரசர் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீ என்னப்பா செய்ய போகிற அப்படின்னொன்னே, நான் ஆன்மீக பாதையிலே செல்ல போகிறேன், அதனால் எனக்கு ஆட்சி அதிகாரங்கள் வேண்டாம், நீங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து அதில் பிறக்கக்கூடிய மகனுக்கு நீங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அதே மாதிரி செய்யப்படுகிறது. அரசர் சாதாரண பொண்ணா பார்ப்பாரு, மிகவும் ஒரு அழகு கடந்த மிகவும் ஒரு அருமையான ஒரு பெண்ணை பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சோடனே முதல் நாள் இரவு ரூம்குள்ளே போகும்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, அம்மா எனக்கு இந்த பெண்கள் மேலாம் விருப்பம் கிடையாது, எனக்கு எதுலேயுமே விருப்பம் கிடையாது, நீ ஒரு பக்கம் போய் தொழுகு, நான் ஒரு பக்கம் போய் தொழுகிறேன். எப்படி இருக்கும் அந்த பெண்மணிக்கு? சொன்ன உடனே சரி கணவர் சொல்லிட்டாரு, அரசர் வேற, சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஒரு பக்கம் போய் தொழுக, இவர் ஒரு பக்கம் போய் தொழுக, இப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே தொழுகிலே அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. அடுத்த அரசருக்கு என்னடா, பொதுவாகவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷம் கழித்து எதுவும் குழந்தை இல்லைன்னா என்ன கேட்பாங்க, என்ன வயிற்றுல எதுவும் புள்ள பூச்சி எதுவும் இருக்கா, உருவாயிருமா எப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அரசர் கேட்காரு, என்னப்பா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தில் கேட்காங்க, என்னப்பா இன்னும் குழந்தை பிறக்கலை, என்னாச்சு, எதுவும் சண்டையா அப்படி இப்படி கேட்டோன்னே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இல்லை எனக்கு நான் தொழுகையில் இருக்கேன், நான் தொழுக போகிறேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே இவங்களுக்கு சரியான கோபம். அதுக்கடுத்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, எப்பா நீ கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு குழந்தை வரணும், அந்த குழந்தைய வச்சு தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க அதுக்குன்னா சரிப்பட்டு வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஏதோ பொய் சொல்கிறான் போல, வேறு ஏதோ பொய் சொல்கிறாரு போல் அப்படின்னு தகப்பனாருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை பெண்ணுட்டு ஏதோ ஒரு குறை இருக்கும் போல், பேசாமல் பெண்ணை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் தடவை மனம் செய்த அந்த பெண்மணியை தலாக் கூட சொல்கிறாங்க. தலாக் விட சொன்னோடனே அவர்களும் அந்த பெண்மணியை தலாக் விட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் அப்படியே போனோடனே அரசர் இன்னொரு பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தை இருக்கிற பெண்மணியை பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. வச்சோடனே அதே மாதிரி முதல் இரவுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அந்த பெண்மணிக்கு அதே மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு இந்த பெண்கள் மேலாம் இஷ்டம் இல்லை, நீங்கள் அந்த பக்கம் தொழுகுங்க, நான் இந்த பக்கம் தொழுகிறேன் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு அந்த மனைவி அதே மாதிரி தொழுகிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனோடனே திருப்பி அந்த அரசர் தன்னுடைய தகப்பனார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, என்னப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, என்னைய விடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு அந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு காடு பகுதிக்குள்ள, ஏதோ ஒரு மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய விலங்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுழைந்து விடுகிறார்கள். இந்த பெண்மணியை கூப்பிட்டு என்னம்மா ஆச்சு, குழந்தை இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பெண்மணி சொல்கிறார்கள், உங்கள் மகன் ஒரு பெட்டில் படுக்கிறாரு, நான் ஒரு பெட்டில் படுக்கேன், அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிடுச்சு. அத்தாவுக்கும் அவனுக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிடுச்சு. போய் கொஞ்ச நாள் கழியுது. கொஞ்ச நாள் கழிஞ்சு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், ஏகத்துவத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ரோட்டு வழியாக நடந்து வர்றாரு. நடந்து வரையில் அவருடைய வியாபார பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து திருப்பி அந்த வண்டியில் வைக்காரு. வச்சோடனே இதை 2வது தரம் கல்யாணம் பண்ண அந்த 2 பிள்ளைங்க இருந்த அந்த மனைவி இருந்துச்சுல, அந்த மனைவி பார்த்துருச்சு. இதே வார்த்தையை, இதே ஒரு சொல்லை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற சொல்லை என்னுடைய கணவர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, அப்பனா இவர் அதை சொல்கிறாருன்னா இவருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனைவி அவர்கிட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடந்ததை ஃபுல்லாக சொன்னோடனே அவர் சொன்னார், ஓ அவர் தான் எங்கள் நம்பி, அவர்களை தான் நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், அவர்கள் சொல்கிறத தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே இந்த பெண்மணி அவர்களை கல்யாணம் பண்ணி கொண்டுச்சு.
இந்த மாதிரி அவர் சொன்னோடனே இல்லை அவர் கல்யாணம் பண்ண மாட்டார் திருப்பி, அதனால அப்படி சொன்னோடனே இந்த பெண்மணி அப்போ உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோழராக இருந்தவரை அந்த பெண்மணி திருமணம் செய்து கொண்டது. திருமணம் செய்து கொண்டு இவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த பெண்மணி என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? ஃபிரௌனினுடைய அரண்மனை, ஃபிரௌனுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்திலே அந்த ஃபிரௌனினுடைய அரண்மனையிலே ஃபிரௌனினுடைய மகளுக்கு தலை சீவி கொடுக்கக்கூடிய பணியிலே இந்த பெண்மணி இருந்தார். அப்பொழுதுதான் அந்த வரலாறு எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெண்மணியினுடைய ஃபிரௌனுடைய மகளுடைய தலையை சீவும் பொழுது சீப்பு கீழே விடும், சீப்பை பிஸ்மில்லான்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த மக பார்த்துட்டு எங்கள் அத்தா தானே அர் ரஹ்மான், எங்கள் அத்தா தானே அர் ரஹீம், ஃபிரௌன் தானே எல்லாமே, நீ யார் அல்லான்னு என்னமோ புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி ஃபிரௌன்கிட்ட போய் தந்தைகிட்ட போட்டு கொடுத்துரும். போட்டு கொடுத்தோடனே ஃபிரௌன் என்ன செய்வான், இந்த மாதிரி அந்த பிள்ளைய அந்த பெண்மணியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஈமான உடி இல்லாட்டி உன் பிள்ளைய கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி எண்ணெய் சட்டியில் போட்டு வருப்பான். இந்த மாதிரி வரலாறுகள் வரும். இது போன்று பல வரலாறுகள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது சூர் ஊதப்படுமோ, எப்பொழுது கியாமத்து நாள் வருமோ அப்போ வரைக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஷரியத்தே இல்லாத ஒரு மனுஷன், ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லப்படுது. ஷரியத்தே கிடையாது அவருக்கு. எந்த ஷரியத்தை பின்பற்றுவார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதே போன்று நபியவர்களினுடைய காலத்திலும் சகாபாக்களினுடைய கண்களிலும் நபியவர்களினுடைய கண்களிலும் திகழ்ந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதர். அவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் சலாம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேகமாக போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, வேகமாக போய் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் அமர்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த மனிதர் சொல்லுறார், வா அலைக்கும் அஸ்ஸலாம் யா இப்னு அப்பாஸ். இதற்கு முன்னாடி பார்த்ததில்லை, இதற்கு முன்னாடி அவர்கள் யார் என்று தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி வந்து சலாம் சொல்றதுக்காண்டி வந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு என்னுடைய பெயர் எப்படி தெரிந்தது என்பது இவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ பின்பற்றுகின்ற நபி என்பவர், நீ எவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கிறாயோ அப்படிப்பட்ட அந்த முஹம்மது என்பவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? ஃபல்லல்லாஹு அலா அன்பியா, நபிமார்களிலே சிறந்தவர். கமா ஃபல்லல ரமலான் அலா சாஇரில் அஷ்ஹுர், ரமலான் மாதம் என்பது எப்படி மற்ற மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறதோ அதே போன்று இந்த நபி என்பவர், உங்கள் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹம்மது என்பவர் எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர். அதே போன்று அவருடைய உம்மத்திலே வாழக்கூடிய நீ, இந்த உம்மத்திலே வாழக்கூடிய முஹம்மதினுடைய உம்மத்தினர், உம்மத்தே முஹம்மதியா எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? எல்லா நாட்களிலே விடவும் வெள்ளிக்கிழமை இந்த ஜுமாவினுடைய தினம் என்பது எப்படி சிறப்புக்குரியதாக இருக்கிறதோ அதே போன்றதான் அவருடைய உம்மத்தினராகிய நீங்கள். இதை போய் அவர்களிடம் சொல்லிவிடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி அனுப்புகின்றார்கள். இவர்களும் அதே போன்று நபி அவர்களிடம் ஓடி போய், யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அப்படி சிறப்பு இருக்குங்காரு, ரமலான் மாதத்தில் சிறப்புங்காரு, எங்களுக்கு சிறப்புங்காரு இப்படி சொன்னோடனே அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்தான் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நபியினுடைய மரணம், அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட ஒரு மரணம்! இந்த உம்மத்திற்கே சோகத்திற்குரியான ஒரு மரணம். அவர்களுடைய மரணத்தினுடைய அந்த சம்பவங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால் கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான அவர்களினுடைய மரண வேளையிலே நபி அவர்கள் எந்த வீட்டில் வாழ்ந்தாங்களோ அதே வீட்டில் மரணிக்கிறாங்க. மதினா நகரத்துக்குள்ளே போகும்பொழுது ஒன்றும் இல்லை, ஒரு ஆடை, உடுத்திருந்த ஆடை இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை அவர்கள் இடத்துல. அந்த மதினா நகரத்துக்குள்ளே போயிட்டு அந்த மதினா நகரத்திலிருந்து அந்த மக்காவை வெற்றி கண்ட பிறகு அவர்கள் திருப்பி மக்காவிற்கு வருகிறார்கள். எப்படி போனார்களோ அதே மாதிரி வரார்கள். எங்கே வாழ்ந்தார்கள்? மக்காவிலே எந்த வீட்டிலே வாழ்ந்தார்களோ அதே வீட்டிலே நபி அவர்கள் வாழ்கிறார்கள். அதே வீட்டிலே நபி அவர்கள் இறந்தும் போகிறார்கள். எந்த ஒரு தலைவனாச்சும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா?
சாதாரண ஒரு எம்சி ஆகிட்டாலே ஒரு மாடி கூடிடும் வீட்டில். ஒரு எம்எல்ஏ ஆகிட்டானே அடுத்த ஊருக்கு போயிடுவான். எம்பி ஆகிட்டானா சொல்லவே தேவையில்ல. இந்த மாதிரி பல இன்னைக்கு தலைவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரண ஒரு போஸ்டிங் மேலே எழுதின்னு சொன்னால் ஒரு மாடி கூடிடும், வீடையே மாற்றிடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தையே சீர்திருத்த வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே வாழ்ந்தார்களோ அதே வீட்டிலே அங்கேயே மரணிக்கிறார்கள். அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். நபியை எங்கே அடக்கம் செய்வது என்பது யாருக்குமே தெரியல, சகாபாக்களுக்கு தெரியல. நமது நபியை நாம் எங்கே அடக்கம் செய்வது, எந்த இடத்துல நாம் அடக்கம் செய்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எந்த சகாபாக்களுக்குமே தெரியல. எல்லா சகாபாக்களும் ஒரே குழப்பத்தில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலேயே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் எந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எங்கே இறந்தார்களோ அதே இடத்திலே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்கள் ஆயிஷா நாயகியினுடைய வீட்டிலே மரணித்தார்கள். அதே போன்று அவர்களினுடைய வீட்டிலேயே அவர்களை அடக்கம் செய்தார்கள். ஆக சங்கை பொருந்தியவர்களே, இது போன்று பல வரலாறுகள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பை சொல்லலாம். அல்லாஹ் ஏராளமான இடங்களிலே சூரத்துல் கஹ்ஃபிலே இன்னும் பல இடங்களிலே அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல சிறப்புகளை, அவரை நாம் ஒரு ஆசிரியராக அனுப்பியிருக்கிறோம் என்பதாகவெல்லாம் பல வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம், ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சகாபி. அவர்கள் வாழ்ந்த பொழுது எல்லாம் மற்றவரை பார்த்தால் சந்தோஷமாக முகத்துடன் தான் பார்ப்பார். எப்பொழுதும் ஒரு புன்னகையான முகத்தில் இருக்கக்கூடியவர். அவர் எங்கு சென்றாலும் அந்த இடத்துல மகிழ்ச்சி. அவர் பேச ஆரம்பித்தார்னா 4 பேர் சுற்றி உட்காருவாங்க, அடுத்து 8 பேர் வருவாங்க, அடுத்து 12 பேர், அப்படியே அவர்கள் உட்கார்ந்திருக்க இடத்தை சுற்றி ஆட்கள் கூடிக்கொண்டே வருவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த புன்னகை பூத்த அந்த முகம். அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் தேனை கலந்திருந்தான். அவர்களுடைய வார்த்தை என்பது அவ்வளோ ஒரு சுவையானதாக இருக்கும். எனவே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் எல்லாருமே அங்கே உட்காருவாங்க. அந்த மாதிரி ஒரு சகாபி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அவர்கள் இறந்து போகிறார்கள். அவர்களினுடைய மரணம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு ஜனாசா தொழுகைக்காக தக்பீர் கட்ட போகிறார்கள். அல்லாஹ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சத்தம் கேட்கிறது, இன்னும் வர வேண்டியவர்கள் வரவில்லை, கொஞ்ச நேரம் தாமதியுங்கள் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் தக்பீர் கட்ட போறாங்க. திருப்பியும் அதே சப்தம். இது போன்று 3 முறை கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துருச்சு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. உடனே தக்பீர் கட்டி தொழுது முடிச்சிட்டாங்க. தொழுது முடித்ததுக்கு அப்புறம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்த பொழுது உமர் ரலியல்லாஹு கண்டு கொண்டார்கள், இவர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர் தான் அந்த சப்தம் முற்றுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே உமர் ரலியல்லாஹு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உமரே நீ எப்பொழுது கோபப்பட ஆரம்பிச்சியோ உன்னுடைய கோபத்தை கண்டு நான் வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்கள். ஆக சங்கை பொருந்தியவர்களே, இது போன்று பல வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த காலத்தில் ஒரு மனிதர் மக்காவினுடைய திரையை பிடிச்சி கதறி அழுகிறாரு. அப்பொழுது அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு, அலி ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு அறிவாளி, சாதாரண ஆள் கிடையாது. அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னு. போய் கேட்குறாங்க, என்னப்பா யார், என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் எப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா, உங்கள் நாயகம் சொன்னார்களே, உங்களது நபி அவர்கள் சொன்னார்களே, இந்த மக்காவினுடைய திரையை பிடித்து அழுதால் அல்லாஹ் கண்டிப்பாக கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அதை மன்னிப்பான் என்று உங்கள் நாயகம் சொன்னார்களே, அதற்காக நான் தான் இதை பிடித்து அழுது கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டாமா என்று கதறி அழுதார். ஆக சங்கை பொருந்தியவர்களே, இது போன்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிகமான வரலாறுகள் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அவர்களுடைய வரலாற்றிலே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு கற்றுக்கொண்டு சென்று இருக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான பாடம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹு லா யசூகுல் ஹைர இல்லல்லாஹ்.
மாஷா அல்லாஹு லா யஸ்ரிகு ஷர்ர இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹு மா கான மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை காலையில் 3 தடவையும் மாலையில் 3 தடவையும் நீ ஓதி வந்தன் என்று சொன்னால் உன்னுடைய ஸ்தாபனம், உன்னுடைய வீடு, நீ கட்டிருக்கக்கூடிய நிறுவனம், நீ என்ன ஒரு செஞ்சாலும் அது என்பதை வெள்ளப்பெருக்கின் மூலமாக அழிஞ்சு போகாது, நெருப்பின் மூலமாக அது சாம்பலாகாது, திருடன்களின் மூலமாக அது தீண்டப்படாது என்பதாக இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விளக்கங்களை, அற்புதமான பல வழிகாட்டியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சகோதரர்கள் சொன்னேன் அல்லவா? அதே போன்று இவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய காலத்திலே ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2 பேருமே ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு போனால் மொட்டை அடிக்கணும். அதே போன்று அங்கே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொட்டை அடிப்பார்கள். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொட்டை அடிப்பார்கள். இது போன்று பல வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டே செல்லலாம், ஏகதாரமான வரலாறுகள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக எதற்காக அனுப்பினான் என்பதை நாம் தெரிய வேண்டும். ஒரு ஆசிரியராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு அல்லிமாக அல்லாஹ் நமக்கு இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஹிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள்? என்னை விட பெரிய அறிவாளி யார் இருக்கா, என்னை விட ஒரு பெரிய ஆள் யார் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இந்த கடலுக்கு போங்க, இந்த கடலினுடைய ஓரத்தில் ஒரு மனிதர் இருப்பார், அவர் உங்களோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பான். அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும்போது இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இவர்கள் போவார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும், நீ எப்போ மௌத்தா போவேன்னு தெரிஞ்சிடும், நீ எப்படி மௌத்தா போவேன்னு தெரிஞ்சிடும், நீ எப்படி வாழுவாங்கிறது தெரிஞ்சிடும். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, இவர் சரிப்பட்டு வர மாட்டார் நம்ம கூட வர்றதுக்கு, இவர் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்கிறார்கள், நீங்கள் இதுக்கெலாம் வர லாய்க்கு இல்லை, நீங்களாம் என்னோட வர முடியாது, உங்களுக்கு முடியாது அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அது எப்படி எனக்கு முடியாமல் இருக்கும், நான் வரேன் கூட, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உங்கள் கூட மட்டும் இருக்கிறேன், எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கப்பலில் ஏற்றுவாங்க. கப்பலில் ஓட்டையை போடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுக்காது. பா என்னப்பா நல்ல கப்பல், ஓசி கப்பலில் ஏறி இருக்க, ஓசி கப்பலில் நீ ஓட்ட வேற போடுறியா அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்பாங்க. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பார்வை பார்ப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், உனக்கு இதுக்கெலாம் வர்றதுக்கு உனக்கு இது கிடையாது, நீ பேசாமல் இறங்கிடு, நீ போ, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன், இனிமேல் எதுவும் பேச மாட்டேன், நீ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கடலை தாண்டி அங்கே போன உடனே ஒரு சின்ன பையன் ஆண்டுட்டு இருப்பான், அவனை பிடிச்சி தலையை திருப்பி விட்டுருவார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தலையை திருப்பி விட்டோடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான கோபம். யாருப்பா நீ, சும்மா விளாண்டுட்டு இருந்தான் சின்ன பையன், அவனை பிடிச்சி தலையை திருப்பி விட்டு இப்படி கொண்டுட்டேப்பா அப்படின்னோடனே திருப்பி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து முறைப்பாங்க. நான் சொன்னேன், நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாமல் திரும்பி போயிரு, என் விஷயத்தில் குறுக்கிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுறாங்க, சரி இந்த ஒரு தடவை நீ மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிட்டாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அன்தாக்கியா அப்படிங்கிற ஒரு நகரம், அன்தாக்கியா அப்படிங்கிற அந்த நகர மக்கள் எப்படின்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைய ரொம்ப கஞ்ச பசங்க. ஒரு தண்ணி கூட அந்த ஊருக்கு போயிட்டோம்னா தண்ணி கூட தரமாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு ரொம்ப களைப்பாக இருக்கையில் சாப்பாடு கேட்குறாங்க, எந்த மக்களும் தரமாட்டேங்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான கோபம். ஏற்கனவே அவங்க ரொம்ப கோபக்காரங்க வேற. பார்த்துட்டு என்னடா அது இப்படி சாப்பாடு கூட தரமாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. அவர் பார்த்தா ஏதோ ஒரு உடஞ்ச செவரை போய் கட்டிக்கிட்டு இருக்காங்க, விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களால் பொறுக்க முடியல. யாருப்பா நீ, இப்படி இந்த மக்கள் ஒரு கஞ்சி கூட தரமாட்டேங்காங்க, ஒரு தண்ணி கூட தரமாட்டேங்காங்க, அவங்க ஊரில் அவங்களுக்காண்டி உடஞ்சி கிடந்த செவரை நீ ஏன்பா கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே உனக்கு இது தெரியவில்லையா, நீ இந்த 3 விஷயங்களை செய்யும் பொழுது உனக்கு தெரியவில்லையா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கப்பலில் வரும்போது ஓட்ட போட்டதுக்கு நீ பயப்படுறியே,
உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்த பொழுது ஒரு சாதாரண ஒரு கூடையில் வச்சு உன்னை நைல் நதியில் அனுப்பிவிட்டாலே அப்போ உன்னை பாதுகாத்தது யார்? அப்போ உன்னை பாதுகாத்த நான் அவர் கப்பலில் ஓட்ட போடும் பொழுது உன்னை பாதுகாக்க மாட்டேனா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுவான், சாதாரண ஒரு சின்ன பையனுடைய தலையை திருப்பி விட்டதுக்கு நீ கோபப்படுகிறையே, அப்பனா கிபுத்தியாவுடைய கூட்டத்தினரை ஒருத்தரை கொலை செஞ்சியே, ஒருத்தரை அடித்து கொன்னியே, அதை பற்றி நீ யோசிக்கலையா? அப்போ உன்னுடைய இறைவன் உன்னை மன்னிக்கலையா? இதிரை நான் மன்னிக்க மாட்டேனா அப்படின்னு பனி இஸ்ராயலர்களுக்கும் கிபுத்தியா கூட்டத்தினர்களுக்கும் ஒரு சண்டை. பனி இஸ்ராயலர்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சொந்தக்காரர்கள். பொதுவாகவே ஒருத்தன் சொந்தக்காரன் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம போய் என்ன கேட்போம்? டே நீ ஏன்டா அவன் கூட சண்டை போட்ட, அவன் எதுவும் அம்பளுத்தானா தான் கேட்போம். ஆனால் இவன் தான் அவனை அம்பளுத்திருப்பான். ஆக எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ராயலர்களிடம் கேட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே கூட்டு வச்சு மூஞ்சிலே குத்திட்டாங்க. குத்துனோடனே அவன் அப்படியே மவுத்தாயிட்டான். மவுத்தானை தெரிஞ்சோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி போயிட்டார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான், எப்பொழுது உன்னுடைய ரப்பு உன்னை மன்னிக்கவில்லையா அப்படின்னு. அதற்கடுத்து அந்த உடஞ்ச செவரை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஓடிய சமயம் ஷுஐபினுடைய மகள்களுக்கு நீங்கள் தண்ணீர் குடித்து கொடுத்தீர்களே, அப்போ அவர்களிடத்தில் எதுவும் கூலி எதிர்பார்த்தீர்களா? அவர்கள் உங்களுக்கு எதுவும் உணவு கொடுத்தார்களா? அவர்களுக்கு தண்ணீர் குடித்து கொடுத்தீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆக சங்கை பொருந்தியவர்களே, நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் எதற்காக ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் கற்பித்தான் என்று தெரியுமா? முன்னோசனை என்கிற விஷயம். இந்த முன்னோசனையை கொண்டு நாம் முடிவெடுக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டினான். அதற்கடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேம்பி அழுகிறார்கள். தேம்பி அழுத பிறகு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், சரி நீங்கள் தான் பெரிய ஆளு, எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த உபதேசம் இந்த உலகத்தினுடைய கடைசி மனிதராக இருந்தாலும் சரி, இந்த சூர் ஊதக்கூடிய நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு வரைக்கும் இந்த உபதேசங்கள் என்பது பொருத்தமான ஒரு உபதேசம். முதல் விஷயம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசாவே, நீ இந்த உலகத்தில் பயனாளியா இரு, இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு பிரயோஜனமாக நீ இரு, யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காது அப்படின்னு சொன்னார்கள். இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்கிறோமோ சரி, யாருக்கும் இடைஞ்சல் தரக்கூடிய நிலைமையில் மட்டும் நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி வயசானவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப வயசாயிருச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்மளாம் எதுக்கு வாழ்ந்துட்டு வீட்டில் ஃபுல்லாக இடைஞ்சலாக இருக்குது, நம்மளை யாரும் கவனிக்கிறது இல்லை, அவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சூசைட் செஞ்சு தற்கொலை செய்து இறந்து போகின்ற இன்னைக்கு எத்தனையோ பெரியவர்களை இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டாவது விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள், நீ எப்பயுமே புன்னகையோட முகத்தோட இருப்பா, எப்பயும் கடுகெடுத்த முகத்தோட இருக்காத அப்படின்னு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். எப்பொழுதுமே அந்த புன்னகையான ஒரு முகம், நபி அவர்கள் அந்த புன்னகையை கொண்டுதான் இந்த உலகத்தை வென்றார்கள். அந்த புன்னகையை கொண்டுதான் அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையிலும் அவர்கள் வெல்ல முடிந்தது. மூன்றாவது சொன்னார்கள், யாரையுமே திட்டாதப்பா, ஏன்னா நாம் இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்கிறோம், இந்த உலகத்தை நாம் சீர்திருத்ததற்காக இருக்கிறோம். நீ யாராச்சும் திட்டுனேன்னு வச்சுக்கவேன், அடுத்து அவன் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு. நாலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தேவை இல்லாமல் யாருடைய வீட்டு வாசலையும் போய் நின்றாத, எந்த ஒரு தேவை வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ இறைவனிடத்திலே மட்டும் கேள் என்பதாக ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். எந்த ஒரு சூழ்நிலை, வீட்டில் சாப்பாடு இல்லை, பஞ்சம், வீடே இல்லைனாலும் மற்ற வீட்டு வாசலில் போய் நிற்காதன்னு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி யார் இடத்துல கடுகெடுத்து நடக்காதான்னு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத் உங்கள் உயிரை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அடிச்சு போட்டாங்க மலக்குல் மௌத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது எப்படி என் உயிரை எடுக்கலாம் அப்படின்னு. ஆக அந்த சம்பவத்தை ஞாபகத்தில் கொண்டு தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் யார்கிட்டையும் கடுகெடுத்து நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், உள்ளம் என்பது ஒரு பாத்திரம்,
உள்ளம் என்பது ஒரு பாத்திரம், அதை நீ எதை கொண்டு நிரப்புகிறாய் என்பது மிக ஒரு முக்கியமான விஷயம். நல்லதை கொண்டு மட்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் நிரப்ப வேண்டும். அதற்கடுத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உலகத்தில் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீ பொருந்திக்கொள். அல்லாஹ் உனக்கு நீ கருப்பு நிறத்தில் இருக்கியா, அதை கொண்டு நீ பொருந்திக்கோ. நீ நெட்டையா இருக்கியா, உன்னை கிண்டல் செய்கிறானா, அதை கொண்டு நீ பொருந்திக்கோ. அல்லாஹ்வினுடைய படைப்பு. நீ குட்டையா இருக்கியா, எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணுறாங்களா, அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீ பொருந்திக்கொள். அதை கொடுத்து மட்டுமல்லாமல் ஏன் தெரியுமா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டு என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. கபருக்குள்ளே வைக்கையில கூட அருணாக்கரை கூட அறுத்துட்டு தான் உள்ளே வைப்பான். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். நீ ஒரு பல ஏக்கரில் வீடு கட்டியிருந்தாலும் சரி, பல மாடி வீடு கட்டியிருந்தாலும் சரி, கபருக்குள்ளே போகையில் ஒன்றுமே வராது. நீ எத்தனை குழந்தையில பார்த்தாலும் சரி, எந்த குழந்தையும் கபரில் அவன் கூட வந்து படுக்காது. நீ எவ்வளோ அழகான மனைவியை கல்யாணம் பண்ணாலும் சரி, எத்தனை மனைவியை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவள் உன்னுடைய கபருக்கு வரமாட்டாள். அங்கே வரைய வருவாங்க, அவ்வளோதான், முடிச்சாச்சா, கிளம்பிட வேண்டியதான். எதுவுமே உன்னுடைய கபருக்கு வராது. எனவே அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீ பொருந்திக்கொள் என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்விக்கு என்று கொஞ்சம் காலத்தை நீ ஒதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுக்கு தான் அல்லாஹ் அவங்க கூட அனுப்பியிருக்கான் அப்படின்னு. ஆக கல்விக்கு என்று கொஞ்சம் காலத்தை நாம் ஒதுக்க வேண்டும். ஏதோ போகிற போக்கில் நமக்கு கல்வி கிடைச்சிடாது. கல்விக்கு என்று சில காலங்களை நாம் ஒதுக்க வேண்டும், சில வருடங்களை நாம் ஒதுக்க வேண்டும். ஏதோ இன்றைக்கி எத்தனையோ மருத்துவர்கள் இருக்காங்க, இந்தந்த நோய்க்கு இந்தந்த மருந்துன்னு எழுதியிருக்காங்க, புக்கெலாம் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காண்டி அந்த மருத்துவருடைய புக்கை படித்து நம்ம ஒரு கிளினிக் வைக்க முடியுமா, நம்ம ஒரு மருத்துவமனை நடத்த முடியுமா? இந்த மாதிரி இந்த புக்கில் படித்த காய்ச்சலுக்கு இந்த மருந்து, அதனால் இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா எவனாச்சும் வாங்குவானா? அதற்கென்று ஒரு 5 வருடம் 7 வருடம், அதற்கென்று ஒரு 3 வருடம் நாம் எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கொஞ்சம் காலத்தை நாம் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் சிறந்தவராக ஆக முடிகின்றது, கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக முடிகிறது. அதற்கடுத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பாவத்தில் இருந்து உன் உம்மத்தை நீ விலக்கிவை. ஏனென்று சொன்னால் இதற்கு முன் வாழ்ந்தக்கூடிய உம்மத் எல்லாம், இதற்கு முன் வாழ்ந்தக்கூடிய சமுதாயம் எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தவறை செய்து அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா நபிமார்களுடைய உம்மத்துமே ஒவ்வொரு பாவத்தை செஞ்சாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாக்கு மீறினாங்க அவர்களுடைய உம்மத்தை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் ஓரின சேர்க்கை செஞ்சது, அதையும் அல்லாஹ் அழித்தான். ஆனால் நமது உம்மத் என்பது எல்லா பாவத்தையும் மொத்தமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஆக உன்னுடைய உம்மத்தை பாவத்தை விட்டு நீ விலக்கிவை என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மூட முடியாத கதவை நீ திறக்காத, திறக்க முடியாத கதவை நீ மூடாத. புரியுதா? மூட முடியாத கதவு இருக்குல்ல, அதை நீ திறக்காத, திறக்க முடியாத கதவை நீ மூடாத என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உன்னால் எதை செய்ய முடியுமோ, உன்னால் உன் சக்திக்கு எது முடியுமோ அதை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்து என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்தை நீ என்ன வேணா செய், நீ எப்படி வேணால் ட்ரெஸ்ஸு போடு, நீ எப்படி வேணால் எந்த காரில் வேணால் போ, எந்த பைக்கை வேணால் வச்சுக்கோ, ஆனால் அதில் லயிச்சு போயிடாத அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அது மேலே ஒரு காதல் கொண்டுடாத, அதன் மேலே ஒரு அடிமையாகி விடாத, நீ எதை வேணால் செய் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அடுத்து உன்னுடைய பேச்சு என்பது இல்மும் திக்ருமாக இருக்கட்டும் அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி முடித்தோடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுதுன்னு அழுகிறார்கள். அழுது முடிச்சுட்டு நபியா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சமாதானப்படுத்தி விட்டு சென்றார்கள். இந்த மாதிரி பல வரலாறுகளை நாம் பார்க்கலாம். சரி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் தான் எப்போ ஏற்படும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மரணிப்பார்கள் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஹதீஸ்களிலே நமது நபி அவர்கள் கூறும் பொழுது, தஜ்ஜால் கடைசி நேரத்தில் வருவான். தஜ்ஜால் என்பவன் வருகின்ற பொழுது மஸ்ஜிதுல் சஹ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜிதிலே தஜ்ஜாலும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்திப்பார்களாம். சந்திக்கின்ற அந்த நேரத்தில் தஜ்ஜால் என்ன செய்வான்னா, ஒரு கையில்
வலது கையில் நரகத்தையும் இடது கையில் சொர்க்கத்தையும் வச்சு நிற்பான். நிற்கும் பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்ப்பார்கள், எல்லா மக்களும் அதிகமான மக்கள் சொர்க்கத்திற்குள் போயிட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்குள்ளே போனால் அது நரகம், அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்திற்குள்ளே போனால் அது ஒரு சொர்க்கம். இப்படி வைத்திருக்கின்ற பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்துவிட்டு, அடப்பாவி இப்படிலாமா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து தஜ்ஜால் என்ன செய்வான்னா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இரண்டாக பிளந்து விடுவான். பிளந்து விட்டு மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான். கொடுத்து எழுப்பிய பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுவான், பாத்தியா உன்னை சாவடிச்சிட்டேன், திருப்பி எழுப்பிட்டேன், நான் ரப்பு அப்படின்னு சொன்னோடனே. ஆனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக திரும்படியும் தஜ்ஜால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொன்று விடுவான். அவர்களுடைய மரணம் என்பது, அவர்களுடைய இறப்பு என்பது தஜ்ஜாலினுடைய கையில் இருக்கிறது. சரி, எல்லாரும் கேட்டக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக முடியும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பெற்றோர்களை நல்ல முறையிலே நீ கவனிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தன் பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்து கொண்டான் என்று சொன்னால் அவன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்காமல் ஒருபோதும் மரணிக்க மாட்டான் என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி உண்டான சிறப்புகளை நபி அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த ஒரு ஹதீஸை நபி அவர்கள் கூறுவார்கள். எனவே பெற்றோர்களை நாம் நல்ல முறையிலே கவனிக்கின்ற பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவான். ஆக சங்கை பொருந்தியவர்களே, நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.